ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூலோட நேம் பார்த்தீங்கன்னா ரிப். சரி, ஓகே. ரிப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஹெக்ஸாகன் ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ப்ரொஃபைலை நம்ம சாலிடாக சேஞ்ச் பண்ண போகிறோம். எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கர்வ் இதோட டேரக்ஷன்லேயே இந்த ப்ரொஃபைலை நம்ம சாலிடாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு தான் ரிப்புன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ரிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபைல் கேட்குது. ஸோ நான் இந்த ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு சென்டர் கர்வ். நம்மளோட சென்டர் கர்வ் பார்த்தீங்கன்னா இதான். அதாவது நீங்கள் வரைஞ்சிருக்கிற ப்ரொஃபைலும் நீங்கள் அந்த அந்த சென்டர் கர்வும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா நான் டாப் பிளேனில் வரைஞ்சிருக்கேன். அதே இது இந்த இந்த கர்வை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற பிளேன் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பிளேனில் ஏதாவது ஒரு பிளேனில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் பேரலாகவே வரைஞ்சோம்னா நமக்கு ரிப் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே கைஸ், இப்போ சென்டருக்காக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சாலிட் டிசைன் கிடச்சிருக்கு. இது நார்மலாக இந்த கீப் ஆங்கிள் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது கீப் ஆங்கிள்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சென்டர் கர்வுக்கும் ப்ரொஃபைலுக்கும் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த சாலிட் டிசைன் ஃபுல்லுமே இருக்கும். நீங்கள் ஃபினிஷிங்லேயும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். இந்த கர்வு இந்த ப்ரொஃபைலுக்கும் இந்த சென்டர் கர்வுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைய அந்த ஆங்கிள் வந்து சேஞ்சே ஆகாது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெண்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த திக் ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்துடலாம். இது பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அதாவது திக் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இதில் ஹாலோ ஷேப்பாக கிடைக்கும். பாருங்க, அதாவது ஒரு பைப் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் திக்னஸ் 1ன்றது இன்சைட் திக்னஸ்ஸு, திக்னஸ் 2ன்றது அவுட் சைட் திக்னஸ். இது ஒரு 3 கொடுத்துக்கலாம், இது ஒரு 2 கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ரொஃபைல் கிடைக்கும். இது நியூட்ரல் ஃபைபர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் திக்னஸ் என்ன கொடுத்தீங்களோ அதான் செகண்ட் திக்னஸும் எடுத்துக்கும். அதே மாதிரி மெர்ஜியன்ஸ் இது நீங்கள் வந்து எப்போ கொடுக்கணும்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் திக்னஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சாலிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாலிடோட மெர்ஜ் ஆகணுமா வேணாமா அப்படின்றதுக்கு தான் அந்த மெர்ஜியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம்னா இதிலே இது ஓகே கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டாக புல்லிங் டைரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புல்லிங் டைரக்ஷனாக வரணும் கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனை புல் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு தான் அந்த புல்லிங் டைரக்ஷன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ நான் இஜெக்ட் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன்னா இதில் இந்த மூவ் ப்ரொஃபைல் டு பாத் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இஜெக்ட் ஆக்சிஸில் அதோட டைரக்ஷனை புல் பண்ணி இஜெக்ட் ஆக்சிஸில் இருக்கிறாப்புல அது கொண்டு வந்திருக்கு. ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே கூட சரி, இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் கொடுப்போம், எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்லேயே, அதாவது இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்லேயே இது இப்போ நம்ம ப்ரொஃபைலை புல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு. இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நான் இதுக்காண்டி இன்னொன்று இது பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு விண்டோவில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுலேருந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இதில் இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அன்ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து நான் இப்போ இந்த கர்வுக்கு நான் வந்து ரிப் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் ரிப்புன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலில் இந்த ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். சென்டர் கர்வில் இந்த கர்வ் கொடுத்துக்கிறேன். நான் எதுக்கு ஃபஸ்ட்டே வரைஞ்சிட்டேன்னா இப்படி ஃபஸ்ட்டே வரைஞ்சி வச்சுட்டா நிறையா ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லலாம் அப்படின்றக்காண்டி தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டே வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ கீப் ஆங்கிளில் போய்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக அப்படியே அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ ஒவ்வொரு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா
இப்போ கரெக்டாக அந்த அந்த இடத்துல அந்நேரம் அந்த சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே ரிப்பும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே கைஸ், இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதுலேயே நான் அதே மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரிப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரிப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்துக்கிறேன். இது சென்டருக்காக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ஒவ்வொரு எட்ஜும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு எட்ஜும் ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் வராது. அதாவது அது வந்து நமக்கு வந்து கர்வாக இருக்கணும். அதாவது டேஞ்சண்டாக இருக்கலாம், இல்லை கர்வாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்து தான் நமக்கு இந்த ரிப் ஆப்ஷன் யூஸ் அதாவது ஒர்க் ஆகும். அதிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இந்த சென்டர் கர்வ் இஸ் நெய்தர் கண்டினியூஸ் இன் டேஞ்சன்சி ஆர் நாட் பிளானர் அப்படின்னு இருக்கணும். அதாவது கர்வாக இருக்கலாம், இல்லைனா டேஞ்சன்ட் அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு ரிப் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு கர்வாக இருந்துச்சுன்னா இந்த கர்வு இந்த ரிப் ஆப்ஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம இந்த இதில் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் ரிப்பியன்ஸ் அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த கப் மாதிரி ஷேப்பில் நான் டிசைன் பண்ணி வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கர்வு இருக்குது, இப்படி ஒரு சென்டர் கர்வ் வந்திருக்கேன். அந்த சென்டர் கர்வுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி அதில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ரிப் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். அதுக்கு சென்டர் கர்வாக நம்ம இந்த சென்டர் கர்வை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீப் ஆங்கிளே இதில் இருக்கட்டும். இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லை மெர்ஜ் ரிப்பியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கேப் இருக்குது உங்களுக்கு. அதாவது நம்ம ரிப்பு சாலிடுக்கும் நம்ம கப்புக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. அதே இது நீங்கள் இதில் இந்த மெர்ஜ் ரிப்பியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். தட்ஸ் ஆல் கைஸ், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு மெர்ஜாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரிப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு அந்த மெர்ஜ் ரிப்பியன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ரிப்பியன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு எண்டு மட்டும்தான் இந்த ஃபேஸை டேரக்ட் பண்ணியிருக்கு. இந்த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. அதாவது இப்போ ரிப்பியன் ரெண்டுமே ஒரே ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாப்புல இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம அந்த மெர்ஜ் ரிப்பியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகாது. உங்களுக்கு இப்போ ரெண்டு கர்வுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்வு அதே இது இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, அதே இது இங்கனக்குள்ளே ஏதாவது இந்த ஃபேஸ்க்கு டேரக்ட் பண்ணி இருக்கிறாப்புல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு இந்த மெர்ஜ் ரிப்பியன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த ஹெலிக்ஸில் அந்த ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. அதை பார்க்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த ஸ்க்ரூவில் அந்த த்ரெட்டு போடுறது அந்த இதெல்லாம் இந்த ரிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம். ரிப் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளேன் க்ரியேட் பண்ணேன். பிளேனில் நார்மல் டு கர்வ்னு கொடுத்து நம்ம ஹெலிக்ஸை செலக்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணவும் எனக்கு இந்த இதில் பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைலும் இந்த ஹெலிக்ஸும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். அதே சென்டர் கர்வில் நம்ம ஹெலிக்ஸை செலக்ட் பண்ணிடுறேன். ரிவ்யூ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கிடச்சிருக்கு. சரி, ஓகே கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் கைஸ், இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அந்த ஹெலிக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து தான் 1 by 1 க்ரியேட் பண்ணேன். ஓகே
தட்ஸ் ஆல் கைஸ். இந்த ரிப் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.